visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணகிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் வந்து மிக பழைய கோயில். இது வந்து சுமார் 1200 வருஷம் புராதன கோயில். ஒரு பெரிய மலைக்கு அருகில் தான் இந்த கோயிலும் வந்து கட்டியிருக்கா. பழைய கோயிலாக இருக்கிறதுனால இப்போ பக்தர்கள் துணையோட இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு 5 அடுக்கு கிழக்க நோக்கிய ஒரு வர்ண ராஜகோபுரம் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற தகர ஷீட்டுனால இந்த ராஜகோபுரம் கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். கோவிலுக்கு வெளியில ஒரு கல் துவஜஸ்தம்பம் இருக்கு. அந்த கல் துவஜஸ்தம்பத்தோட அடிபாகத்துல வந்து ஆஞ்சநேயர் விக்கிரகமும் கருடாழ்வார் விக்கிரகமும் பதிக்கப்பட்டிருக்கு. ராஜகோபுரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இருக்கிற தூண்ல 4 யாழி விக்கிரகங்கள் பார்க்க மிகவும் கண்கவரும் வண்ணமா இருக்கு. ராஜகோபுரத்தை தாண்டி கோவிலுக்குள்ள நுழையும் போது ஒரு நெய்வேத்திய பீடம், ஒரு துவஜஸ்தம்பம், மூலஸ்தானத்தை நோக்கியவாறு ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்கு. கோவில் வந்து சற்று உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதுனால பக்தாள்லாம் ஒரு 4-5 படி மேலே ஏறி தான் போனோம். மூலஸ்தான மண்டபத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு வழியும் வெளியில வர்றதுக்கு ஒரு வழியும் இருக்கு. 2 வழி இருக்கு. மூலஸ்தான மண்டபத்துக்கு உள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் 2 படி இருக்குன்னு அந்த 2 படியோட 2 பக்கத்துலயும் வந்து சிம்ம வாகனங்களை வந்து பொறிச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தான மண்டபத்துல பல விக்கிரகங்கள் தூண்ல வந்து ரொம்ப அருமையா பதிச்சு வச்சிருக்கா. அதுல முக்கியமானவை கணபதி மற்றும் ஆஞ்சநேயரோட விக்கிரகங்கள். மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 கிழக்கு நோக்கிய கருப்பு துவாரபாலகர் விக்கிரகங்கள் இருக்கு. மூலஸ்தானத்தோட 2 வாசல் படியிலையும் வேலைப்பாடுகள் மிக்க 2 தங்க தகடுகளை வந்து பதிச்சிருக்கா. பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமா இருக்கு. கர்ப்ப கிரகத்துல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கிழக்கு நோக்கி கம்பீரமா அமர்ந்த நிலையில இருக்கார். இடது மடியில லக்ஷ்மி தாயாரை உட்கார வச்சுட்டு இருக்கார். மூலவரான லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் இங்க வந்து சாலி கிராமத்தால ஆனவர். இவர் பக்தர்களுக்கு சாந்த ஸ்வரூபனா காட்சி கொடுக்கிறார். இங்க கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல மூலவர் பீடத்துக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு வெளியில உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கா. இங்க மூலஸ்தானத்துல வச்சிருக்கிற வெள்ளி பிள்ளையார் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கார். மூலவர் கோஷ்டத்தை சுத்தி ஆண்டாள், சரஸ்வதி, ஹயக்ரீவர், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு துர்கை மற்றும் மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகங்கள் இருக்கு. வெளிப்பிராகாரத்துல இருக்கிற பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்துல ஒரு இடத்துல வந்து கௌளி, அதாவது பல்லி மற்றும் மீன் மற்றும் ஒரு ஆமை வடிவங்கள் வந்து தங்க தகடுகளால செஞ்சு அப்படியே பதிச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது பக்தர்கள் வசதிக்காக அங்க ஒரு துலாபாரம் வச்சிருக்கா. அதே மாதிரி வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அது வேணுகோபால சுவாமியோட சன்னதி. அங்க குழலூதும் வேணுகோபாலர் காணப்படுறார். அதுக்கு பக்கத்துல ஒரு மர தொட்டில் இருக்கு. இந்த கோவில்ல உரியடி நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுக்கு பக்கத்துல செவுத்துல வந்து பல வர்ணங்கள்ல ஒரு கிருஷ்ணரோட கீதோபதேசம் வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த ஓவியத்தோட பக்கத்துல ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பிரகலாதனை ஆசீர்வதிக்கிற மாதிரி மற்றொரு ஓவியமும் வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த கோவில் செவுத்துல 3ஆவதா வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியம் சம்மோகன கிருஷ்ணர். சம்மோகன கிருஷ்ணர் அப்படின்னா யாரு? சம்மோகன கிருஷ்ணர்ல ஒரு பாதி கிருஷ்ணரின் உருவத்தை கொண்டவர், மறு பாதியில ருக்மணியின் ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கா. ஒரு பாதி கிருஷ்ணர், ஒரு பாதி ருக்மணி. இதுதான் சம்மோகன கிருஷ்ணர். அதே வெளிப்பிராகாரத்துல ராமானுஜரோட தெற்கு நோக்கிய ஒரு விக்கிரகம் இருக்கு. அது பக்கத்திலே ராமானுஜரோட மற்றும் இருவரும் காணப்படுறாங்க. இதுக்கு அடுத்த சன்னதி வீர ஆஞ்சநேயரோட சன்னதி. இந்த ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் இந்த கோயில்ல நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோயிலுக்குள்ளேயே கோயிலோட மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளியை சார்ந்த ஒரு கோவில் கிணறும் இருக்கு. அங்கேயே இந்த கோயிலுக்காக ஒரு யாகசாலையும் கட்டி வச்சிருக்கா. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அத்தி மரமாகும். இந்த கோவிலோட புஷ்கரணி, அதாவது தீர்த்தத்தோட பேரு ஸ்ரீ தீர்த்தம். இந்த கோவிலை பார்த்து நான் வியந்தது என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு கோபுரத்திலையும் பற்பல வர்ணங்கள்ல வந்து விக்கிரகங்களை வச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமா இருக்கு, பிரமிக்கத்தக்க விதமாகவும் இருக்கு. இந்த கோவில்ல பெருமாளை சேவிச்சு வெளியில வந்தா வலது பக்கத்துல ஒரு கோஷாலா இருக்கு. கோஷாலால பசுக்களை நல்ல விதமா பராமரிச்சுட்டு வரா. அந்த கோஷாலா உள்ளே ஒரு விருட்சம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நாகதேவதை விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com
அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.